ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்தது நடக்க போகுதுன்றத எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கல வாங்க. சேதுவுக்கு சாமி போனதுமே என்ன சொன்னோன்னே ராஜாங்க எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாமா சொன்னன்றாங்க. ஆமாம் சேது, அப்போ அது நானே சொல்லலப்பா, என்ன சொன்னான்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்றாங்க. ராஜாங்க அப்போதான் யோசிக்கிறாங்க, அந்த அம்மாலே வந்து சொன்ன மாதிரி இருக்கியா? உண்மையிலேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் செல்வி இந்த ஒரு தப்பும் பண்ணல, சீக்கிரமா தப்பு பண்ணவங்க யாருன்றத மாட்டுவாங்க, நீ பண்ணாத தப்புக்கு தண்ணி அனுபவிச்சுட்டு இருக்க. இந்த ஆத்தா சொன்னதெல்லாம் கேட்கும்போது அப்ப இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் தமிழ்ச்செல்வி இல்லன்றது எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்ட்டு ராஜாங்க சொல்றாங்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்ப இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு அது எனக்கு ஒண்ணும் புரியலையேப்பான்றாங்க. என்னப்பா நடக்குதுங்கன்றாங்க. உண்மையிலே தமிழ்ச்செல்வி சொல்ற மாரி அவ எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டோம்லன்ட்டு இப்ப யோசிச்சு நான் ஃபீல் பண்றியான்றாங்க. ஏன்னா தப்பா வந்து நம்ம நினைச்சு அந்த பொண்ணு வீட்டை விட்டு துரத்துனது எவ்வளவு பெரிய பாவமா இருக்குன்றது எனக்கு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சா கஷ்டமா இருக்குன்றாங்க. கூடிய சீக்கிரத்துல தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலான்றது தெரிஞ்சு வேற ஒருத்தவங்க தான் தப்பு பண்றதுன்னு தெரிஞ்சா நம்ம அப்ப நம்மளுடைய முகத்தை எங்கேயா வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஆனா இதுக்கு காரணமானவங்க யாருன்றது சீக்கிரமா மாட்டுவாங்கன்றாங்க. ஆனா யாருன்றது அந்த கடவுள் சீக்கிரமா நம்மளுக்கு காட்டி கொடுக்கணும். யாருன்றது மட்டும் தெரிஞ்சுன்னா ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன்றாங்க. அப்ப தமிழ் செல்வி தப்பு பண்ணலன்றது தான் இதுல நிரூபணம் ஆகுது போலயே அப்படின்ற மாதிரி ராஜாங்க சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அதே தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஈஸ்வரியும் அவங்களுடைய அண்ணன் ஐஸ்வர்யாவுமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இத நோட் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பதட்டமாலாம் இருக்காங்க தாமரை அப்படின்றாங்க. ஆமாமான்றாங்க. இவங்க ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பண்ணியிருக்காங்கடி. அதுதான் இவங்க இப்படி பயப்படுறாங்க. இல்லன்னா காரணம் இல்ல இவங்க இப்படி இருக்க மாட்டாங்களேன்றாங்க. என்னவா இருக்கும்? எனக்கும் ஒண்ணும் புரியலையே அப்படின்றாங்க. வசமா மாட்டிப்பாங்களா இல்லையா ஈஸ்வரியும் சாவித்திரின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.